ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா தந்தூரி கார்ன். ஸோ இந்த பீச்லலாம் கிடைக்கும்ல, இப்படி நல்லா கார்ன் நல்லா சுட்டு மசாலாலாம் தடவி அந்த மாதிரி வீட்டில் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ அதுக்கு நான் இப்போ கார்ன் எடுத்துகிட்டு அதோட ஸ்கின் எல்லாம் உரித்து எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம அந்த கங்கு அந்த மாதிரிலாம் வச்சு பண்ண போகிறதில்ல. இன்றைக்கி நம்ம வீட்டில் கேஸில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ கேஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த கார்ன் இதுக்கு மேலே வச்சிடலாம். வச்சுட்டு நீங்கள் எல்லா பக்கமாக இப்படி நல்லா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டு இப்படி திருப்பி திருப்பி டேர்ன் பண்ணி விட்டுறணும். ஸோ ஒரு 2 to 3 minutes இந்த பக்கம், அப்புறம் 2 to 3 minutes அந்த பக்கம். நல்ல சவுண்டு வரும், இப்படி பாப் ஆகிற சவுண்டு வரும். ஸோ நல்லா இப்படி சவுண்டெல்லாம் முடிஞ்சதுக்கு கழித்து நம்ம இதை எடுத்துடலாம் கேஸ்லேருந்து. பார்த்திங்களா, இப்படி நம்ம இப்போ நான் கீழே ஃபுல்லாக சுட்டு முடிச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே கொண்டு போகணும். ஆக்சுவலாக எனக்கு ஒரு 2 to 3 days இது சாப்பிட்ணுன்னு ரொம்ப க்ரேவிங்ஸாக இருந்துச்சு. ஸோ அதுதான் சரி இன்றைக்கி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு அந்த அன்றைக்கி வீட்லேயே நல்லா சுட்டு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு சுட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் நல்லா சுட்டுறணும். இப்போ அந்த பாப் சவுண்டெல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ இது கழிச்சு நம்ம மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நான் கொஞ்சமாக சாட் மசாலா எடுத்திருக்கேன். நான் ஒரு ஆள் அளவுக்கு தான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து சில்லி பவுடர், இது கூடவே நம்ம கொஞ்சம் சால்ட், கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா கொஞ்சம் இடத்துல உப்பாக தெரியும், கொஞ்சம் இடத்துல உப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு, உங்களுக்கு தெரியுமா பீச்லேயும் இதே மாதிரி தான் கொடுப்பாங்க. அந்த இதோட அவுட்டர் லேயரில் வச்சு தான் கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி நானும் வீட்டில் அதே வைபோட சாப்பிட்லான்னு அதிலே வச்சுட்டேன். இப்போ கொஞ்சமாக லெமன் எடுத்துகிட்டு நம்ம பண்ண மசாலாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அந்த லெமனோட நல்லா தேய்ச்சிடணும். எல்லா பக்கமாக நல்லா தேய்ச்சிடுங்க. நல்லா தேய்ச்சி விட்ருங்க எல்லா பக்கமும். இப்போ மசாலாலாம் தேய்ச்சிட்டேன். அது கழிச்சு தான் சரி யோசிச்சு கொஞ்சம் பட்டர் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால் கொஞ்சம் பட்டர் இருந்துச்சு. ஸோ அதுக்கு மேலே அப்படியே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ இது நான் என்னோடய தம்பிக்கு கொடுக்க போகிறேன் டேஸ்டிங்க்கு. எப்போவுமே நான் அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுப்பேன். ஏன்னா அவன் கரெக்டாக சொல்வான் எப்படி இருக்குது டேஸ்ட்டு, கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ஸோ நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு அவனுக்கு தான் கொடுப்பேன் என்ன டிஷ் பண்ண. ஸோ அவ்வளோதான், பாய்.